ஏன் தோத்தாங்க கேள்வி கேட்டு இருக்காங்களே. இந்த பண்ணையார்த்தனமும் இந்த ஆதிக்கம் தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணம். இன்னைக்கு வரைக்கும் புரியல அவங்களுக்கு. புரட்சி தலைவர் அம்மா இறந்த பிறகு பொதுச் செயலாளருடைய முடிவுகள் அதிமுக தொண்டர்களுக்கு எதிராக இருந்துச்சு. திரு உதயநிதி அவர்களுடன் சேர்ந்து திரு உதயநிதி அவர்களை முதலமைச்சராக்கி திரு இபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சர். அப்புறம் மாசம் ஃபண்ட் கலெக்ஷன் ஊழல் செஞ்சு பிரிச்சுக்கிறது. அப்ப என்ன மாதிரி சூழ்ச்சி திமுகவும் அதிமுகவும் சேர்த்து உருவாக்கி அந்த உருவாக்கம் உண்மையான புரட்சி தலைவருடைய புரட்சி தலைவியுடைய தொண்டர்களுக்கு அதிமுக தலைமை மீது மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியது. இந்த ஆட்சி உருவாக்கி என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சது 15 நாள். முக்கியமான விஷயம் தெரியுமா? திமுக காலத்துல சிஎம் ஃபண்ட், முதலமைச்சர் குடும்பம் ஃபண்ட்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் அமைச்சர் ஃபண்ட்னு ஒண்ணு இருக்கும், பார்ட்டி ஃபண்ட்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் அதிகாரிகள் ஃபண்ட்னு இருக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் ஃபண்ட்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் குடும்பத்திற்கான ஊழல் இல்லை, அமைச்சர் ஃபண்ட்னு சொல்லக்கூடிய ஊழல் இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டா போய் ஐஏஎஸ் அதிகாரிகள் நிர்வாகத்தில் இருந்து அமைச்சர்கள் நேர்மையுடன் பணியை செஞ்சிருக்க அமைச்சரவையை எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்கிட்டார். இது தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறை. முன்னாடி நீங்க போய் சிஎம்டில வீடு கட்டணும்னா ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபாய் கொடுத்துருந்தீங்க. கொடுத்தாங்களா இல்லையா? அப்ரூவ் இருக்கு. டிடிசிபில ஒரு ஏக்கர் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ துறை, எல்லா இடத்திலையும் ஆத்துமலை நடக்கூடிய பிடிஎஃப், ஆத்துமலை நடக்கூடிய பொதுப்பணித்துறை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா இடத்திலையும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், எல்லா இடத்திலையும் ஊழல்கள். அப்ப இந்த ஊழலை ஒழித்த வரலாறு தமிழகத்தின் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர். இந்த வரலாறு யாரும் உருவாக்கியது கிடையாது. திமுக நேரம் தொடர்ந்து இருந்தா அதே குடும்பத்துடைய ஊழலுடைய கலெக்ஷன் இருந்திருக்கும். எல்லா இடத்துலையும் கீழே வைக்கும். அப்ப முதலமைச்சர் தன்னுடைய நேர்மையை பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரோ அதை உருவாக்கி இருக்கார். முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்கள் அவளி, அமைச்சர்கள் எவ்வளியோ எம்எல்ஏக்கள் அவளி. சோ நிர்வாக மாற்றம் எந்த அளவிற்கு உருவாகி இருக்கு, அதுதான் மிகப்பெரிய வெற்றி இந்த அமைச்சரவை மக்களுக்கானது. அதுக்கப்புறம் கூட்டணியை உருவாக்கின பிறகு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்க அமைச்சரவை விமர்சித்தார். எங்க கிட்ட தான் சொல்லாம போயிட்டாங்க, எங்க கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க அமைச்சரா இருக்கணும், இவங்க செஞ்சது தவறு. அதுல திரு ஏ ராஜா அவர்கள் ரொம்ப வாயில சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகள். நான் ஒன்னே ஒன்று பதிவா கேட்கிறேன். திமுகங்கிறது தனி கட்சி, காங்கிரஸ்ங்கிறது ஒரு தனி கட்சி, ஐஎம்எல்ங்கிறது தனி கட்சி, கம்யூனிஸ்ட்ங்கிறது ஒரு தனி கட்சி, பிசிக என்பது தனி கட்சி. தேர்தல் முடிந்த பிறகு அந்தந்த கட்சியுடைய உயர்நிலை குழு எடுக்கக்கூடிய முடிவை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க வந்ததுன்னா, ஏன் தோத்தாங்க கேள்வி கேட்டு இருக்காங்களே. இந்த பண்ணையார்த்தனமும் இந்த ஆதிக்கம் தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணம். இன்னைக்கு வரைக்கும் புரியல அவங்களுக்கு. ஆதிக்கத்தை எதிர்க்கிறது தான் அரசியல். ஒரு இன்னொரு கட்சியை பார்த்து நீங்க ஏன் இந்த முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய ஆதிக்கம் எங்கிருந்து வருதுன்னா, தன்னை பிறப்பிலிருந்து நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், பிறப்பால் ஒருவர் முதல்வர் ஆகும் பொழுது ஏற்படக்கூடிய மனநிலையுடைய பிரச்சனை. இந்த மனநிலையை உடைக்கிறதுக்கு தான் நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த மனநிலையை உடைக்கிறது தான் தமிழக மக்களின் ஆதிக்கத்தை தூக்கி எறிஞ்சாங்க. அப்ப விசிகேவை பார்த்து அசிங்கமான வார்த்தைகள், கம்யூனிஸ்ட் தொலைகளை பார்த்து அசிங்கமான வார்த்தைகள் சமூக கொடுக்கிறார். ஐயோமலை பார்த்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மதச்சார்பின் தான் முக்கியம் சொல்லக்கூடிய திமுக ஐயோமலை பார்த்து சொல்றாங்க. அப்ப காதல் மொய்தீன் சார் பேசவே மாட்டாரு. அவருக்கே கோவம் வந்து திமுகவை பார்த்து இந்த மாதிரி பேசுறீங்க, உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும்னு சொல்ல வச்சது யாருன்னா திமுக காரங்க. அப்ப எங்க ஆதிக்கம் இருக்கு? இந்த ஆதிக்கத்தை ஒழிக்கிறது தான் மக்கள் அணிதிரண்டாங்க.
அதுக்கு இந்த கூட்டணிகள் அரசியலமைப்பை உருவாக்க பாதுகாக்க தான் கூட்டணி உருவாக்குனாங்க. இதுதான் உண்மை. அந்த சமயத்துல நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், ஏன் அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இப்ப முன்னாள் மாவட்ட செயலர்கள், இந்நாள் மாவட்ட செயலர்கள், எம்பிகள் எல்லாரும் வரும்பொழுது ஏன் வரவேற்கிறோம்? அது மக்கள் மன்றத்துக்கு நாங்கள் பதிவு பண்றோம். ஏன் பதிவு பண்ணோம்? நாங்கள் மக்கள் ஆட்சியை நம்புறோம். ஏன் வரவேற்கிறோம் அதிமுக தொண்டர்கள் அப்படின்னா, புரட்சி தலைவர் அம்மா இறந்த பிறகு பொதுச் செயலாளருடைய முடிவுகள் அதிமுக தொண்டர்களுக்கு எதிராக இருந்துச்சு. அதனாலதான் 14-15 தோல்விகள். அந்த தோல்விகள் முடிந்த பிறகு தெளிவாக சொல்றோம், பிஜேபியோட சேர்ந்து மிகப்பெரிய தோல்விகளை அதிமுக தொண்டர்கள் எவ்வளவோ எலெக்ஷன்ல வேலை பண்ணி அவங்க சரி வேற வழி இல்ல கட்சி போக வேண்டியதாச்சுட்டாங்க. ஆனால் மிகப்பெரிய சூழ்ச்சி ஒண்ணு உருவாக்குனாங்க. அதுதான் அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் கேள்விக்குறிவாக்கி அவங்க புரட்சி தலைவர் அம்மா இல்லையேங்கிற ஒரு வருத்தத்தோட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காங்க. அது என்ன சூழ்ச்சி? இந்த சூழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரோ நானும் சொல்லல. எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு, 108ஓட நிக்குது. ஆனா அன்னைக்கு நைட்டு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களும், அந்த பக்கம் அதிமுக கூட இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் ஐயா அவர்களும், அந்த பக்கம் சில தொழிலதிபர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்க எல்லா முயற்சியும் நடந்துச்சு. இப்ப லேட்டஸ்டா எம்எல்ஏக்கள் சொன்னாங்க, அந்த 47 பேரு எம்எல்ஏ மீட்டிங்ல பாண்டிச்சேரி நடந்துச்சு. அப்ப புதுச்சேரி நடக்கும் போது அப்ப என்ன சொல்லி சைன் வாங்கினாங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆவறதுக்கு நீங்க சைன் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கேள்வி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களுக்கு, உங்களுடைய எம்எல்ஏ நம்பர் என்ன? உங்களுக்கு 118 பேர் நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? மக்கள் உங்களுடைய தலைமையை 3வது இடத்துக்கு தூக்கி போட்டிருக்காங்க. 47 எம்எல்ஏ உருவாக்கி 47 எம்எல்ஏ வச்சிருக்கவங்க எப்படி முதலமைச்சரா ஆக முடியுங்கிற நம்பிக்கையோடு புதுச்சேரியில எம்எல்ஏ மீட்டிங்ல எப்படி நீங்க எல்லா 47 எம்எல்ஏ கிட்டையும் சைன் வாங்க முடியும்? இதுதான் சிபிஎஸ் சண்முகம் கேள்வி எழுப்பினார். இதுதான் விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பினார். 47 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எப்படி நீங்க முதலமைச்சர் ஆக முடியும்? அந்த மீட்டிங்ல உண்மையை சொல்லல. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, திரு உதயநிதி அவர்களுடன் சேர்ந்து திரு உதயநிதி அவர்களை முதலமைச்சராக்கி திரு இபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சர். அப்புறம் மாசம் ஃபண்ட் கலெக்ஷன் ஊழல் செஞ்சு பிரிச்சுக்கிறது. இதை எதிர்த்தது முதல் முறையில் நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவர்களை நான் கோடான கோடி நன்றியுடன் நான் எப்பயுமே அவர்களுக்கு நன்றி இருக்கு. இதை எதிர்த்தது பிசிகே, இதை எதிர்த்தது காங்கிரஸ். அதனாலதான் நீங்கள் தலைவர்கள் நம்பிக்கை வைத்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பிசிகேவும் ஐயோங்களும் ஆதரவு கொடுத்தாங்க. திரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் திரு பேபி அவர்கள் ஓபனா மீட்டிங் கொடுத்தாங்க. நாங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறோம்னா, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால், சொன்ன வார்த்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால், மதசார் பெற்ற கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி சொன்னது, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இங்கு ஒரு ஆட்சி உருவாக்குவது. இது பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானது. பீப்புள் மேண்டேட் மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. சொன்னது பேபி அவர்கள், சொன்னது காங்கிரஸ் கட்சி. அப்ப என்ன மாதிரி சூழ்ச்சியை திமுகவும் அதிமுகவும் சேர்த்து உருவாக்கி, அந்த உருவாக்கம் உண்மையான புரட்சி தலைவருடைய புரட்சி தலைவியுடைய தொண்டர்களுக்கு அதிமுக தலைமை மீது மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியது. அப்ப ஏன் அதிமுக எம்எல்ஏக்களும் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் பதிவு பண்ணோம். நேரடியாக போன் பண்ணி நான் சொன்னேன், எந்த எம்எல்ஏயும் எதையும் ஆஃபர் கொடுத்து தமிழக வெற்றி கழகம் கூப்பிடல. அப்படி ஒரு தலைமை எங்களுக்கு கிடையாது. இயற்கையாக நேசிச்சு அன்புடன் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வராங்கன்னா எங்கள் மீது நம்பிக்கையும் எங்கள் தலைவர் மீது நம்பிக்கையும் மட்டுமே அவங்க வராங்க.